السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபிஈன்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்துடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நரியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அனைவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையில் ஒரு வருடத்தை முடித்துவிட்டு ஒரு புதிய வருடத்தில் ஆரம்பித்து இருக்கிறோம். அதே நேரத்தில் ஆங்கில கணக்கின்படியும் கூட இன்றோடோ நாளையோடோ ஒரு வருடத்தை முடித்துவிட்டு ஒரு புதிய வருடத்தில் காலெடுத்து வைக்கப் போகிறோம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வருடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முடிவதென்பது அவருடைய அஜலை அது ஒரு பகுதியாக குறைத்து விடுகிறது. அஜிப்துமன், ஒருவனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அவர் சந்தோஷம் அடைகிறார். யஃப்ரஹ், அவர் ஆனந்தம் அடைகிறார். ஒரு நாள் முடிகிறது. அந்த நாள் அவனுடைய மாதத்தில் கொஞ்சத்தை தகர்த்து விடுகிறது என்பதை தெரியாமல் சந்தோஷப்படுகின்ற மனிதனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ஒரு மாதம் முடிகிறது. இந்த முடிகின்ற மாதத்தை நினைத்து சந்தோஷப்படுகிறான். ஆனால் அவனுடைய அஜலில், அவனுக்கு எழுதப்பட்ட ஆயுளில், அவனுக்கு எழுதப்பட்ட வருடங்களில் அந்த ஒரு வருடத்தில் ஒரு பகுதியை அது இடித்து விடுகிறது என்பதை புரியாமல் சந்தோஷப்படுவனை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு வருடம் முடிகிறது, ஒரு வருடம் கழிகிறது. அந்த வருடம் அவனுடைய அஜலில் ஒரு பகுதியை யஹ்திமு அஜலஹு, அவனுடைய அஜலில் ஒரு பகுதியை இடித்து தகர்த்து விடுகிறது என்பதை புரியாமல் உலகாங்கிதம் அடைகின்ற மனிதனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று ஒரு பெரிய மகான் சொன்னது இந்த இடத்திலே ஞாபகத்திற்கு வருகிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வருடத்தை முடித்து விட்டோம் என்பது உறுதி, ஒரு புதிய வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம் என்பதும் உறுதி. ஆனால் ஆரம்பித்திருக்கின்ற இந்த வருடத்தை முடித்து வைப்போமா, அந்த வருடம் முடிவதற்கு முன்னால் நாங்கள் முடிந்து போவோமா என்பது தெரியாமல் என்ன ஆனந்தம் வேண்டி இருக்கிறது, என்ன வாழ்த்து செய்தி வேண்டி இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு வருடம் முடிவதென்பது எங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தின் ஒரு பக்கம் புரட்டப்பட்டு விட்டது. அது திரும்ப புரட்டப்பட மாட்டாது. இந்த வருடத்தில் நாம் செய்த சகல அமல்களும் அதிலே பதிவு செய்யப்பட்டு விட்டது. ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த வருடம் எப்படி கழிந்தது, முடிந்த வருடம் எப்படி முடிந்தது, என்னுடைய அமல்கள் அதிலே எப்படி இருந்தது. அதிலே ரமலான் வந்தது, அதிலே ஹஜ்ஜுடைய காலங்கள் வந்தன, அதிலே விசேஷமான இரவுகள், விசேஷமான பகல்கள் எங்களை தாண்டி சென்று விட்டது. அவைகளை நான் எப்படி கையாண்டேன், அவைகளை நான் எப்படி கழித்தேன், என்னுடைய ஏற்றிலே அவைகள் எப்படி எழுதப்பட்டிருக்கும், நன்மைகள் அதிகமாக எழுதப்பட்டிருக்குமா அல்லது பாவங்கள் அதிகமாக எழுதப்பட்டிருக்குமா, இந்த வருடம் முடிவதற்கு முன்னால் எனக்கு மௌத்து வந்து விட்டால் என்னுடைய நிலைப்பாடு என்ன, அதற்கு நான் தயாரானவனாக நான் இருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் உள்ளங்களில் கை வைத்து சிந்திக்க வேண்டும் என்பதாக மேற்குறிப்பிட்ட அல் குர்ஆன் வசனம் சொல்லி காட்டுகிறது. ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி
அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல்தன்புர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக வேண்டி நீங்கள் எதை முன்கூட்டி சேகரித்து அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தனை செய்யட்டுமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த அல் குர்ஆன் வசனம் எங்களுக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையுடைய பொறுமதி இருக்கிறது அல்லவா, இது விலை மதிப்பற்றது. எங்களுடைய எந்த விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் எங்களை தாண்டி செல்லுகின்ற, மிக வேகமாக செல்லுகின்ற, போட்டி போட்டுக் கொண்டு வேகமாக உருண்டு ஓடுகின்ற இந்த காலத்துடைய பொறுமதியை ஒரு மனிதன் மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் தான் உணர்வான். ஆனால் அது காலம் தாமதமாகி விட்டுவிடும், அது காலம் முடிந்து விட்டுவிடும். அந்த நேரத்திலே இவர் கவலைப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். இதோ சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு மனிதனுடைய கழிகின்ற ஒவ்வொரு நாளை பற்றி சொன்னார்கள். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். அஹ்மது ஷரீஃபில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாமின் அமல் யௌமின் இல்லா வயுக்தம் அலைஹ், மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளிலும் செய்கின்ற அமல்கள் எல்லாம் அப்படியே பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டு அது அப்படியே சுருட்டப்பட்டு சீல் குத்தப்படுகிறது. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளுடைய ஆரம்பத்திலும் அந்த நாள் முடிகின்ற பொழுது அந்த நாளிலே செய்கின்ற சகல அமல்களும் எழுதப்பட்டு அது அப்படியே சுருட்டப்பட்டு அதிலே முத்திரை குத்தப்படுகிறது, சீல் வைக்கப்படுகிறது. இதே ஹதீஸ் இன்னும் கொஞ்சம் விலாவாரியாக வருகிறது. மாமின் யௌமின் இல்லா யகூல், வருகின்ற ஒவ்வொரு நாளும் பிறை தென்படுவதில் இருந்து மக்ரிபுடைய ஆரம்பத்திலே இருந்து புதிய நாள் பிறக்கிறது. பிறை கணக்கின்படி அந்த புதிய நாள் பிறக்கும் பொழுது ஆதமுடைய மகனை பார்த்து இப்படி சொல்லிக் கொண்டு வருகிறதா, ஏ ஆதமுடைய மகனே, கத் தகல்து அலைக்கல் யௌம், இன்று நான் உன்னிடத்திலே வந்திருக்கிறேன், இன்று நான் உன்னிடத்திலே வந்திருக்கிறேன். வலன் அர்ஜிஅ இலைக்க இலா யௌமில் கியாமா, இதற்கு பின்னால் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் திரும்ப நான் நானாக உன்னிடத்தில் வரமாட்டேன். நான் வந்திருக்கிறேன் உன்னிடத்திலே. ஒரு நாள் வருகின்ற நாள் சொல்லுகிறது எங்களை பார்த்து, உன்னிடத்திலே நான் புதிதாக பிறந்திருக்கிறேன், நாளையோடு நான் சென்று விடுவேன். நான் சென்று விட்டேன் என்றால் திரும்ப கியாமத்து நாள் வருமே தவிர நான் நானாக திரும்ப உன்னிடத்தில் வரமாட்டேன். பம்புரு மாதா தாமல் பிய்ய, எனவே நீ என்னை எப்படி கையாள போகிறாய், எனக்குள்ளே என்னென்ன அமல்களை செய்ய போகிறாய் என்பது முடிவெடுக்கும் பொறுப்பு உன்னை சார்ந்தது. ஃபைதன் கதா, அந்த நாள் முடிகின்ற நேரத்திலே, அந்த நாள் கழிகின்ற நேரத்திலே, அடுத்த நாள் பிறை தென்பட ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்திலே சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுக்தமு அலை, அந்த நாள் அப்படியே எழுதப்பட்ட அத்துணை செயலேடுகளும் சுருட்டப்பட்டு அதிலே சீல் வைக்கப்படுகிறது. பலா யுஃபக்கு, ஒரு நாளும் அந்த சீல் கலட்டப்பட மாட்டாது, அந்த சுருட்டப்பட்ட ஏடு திறக்கப்பட மாட்டாது. ஹத்தா யகூன ஹுவல்லாஹ் அல்லதி யஃபுக்கு தாலிகல் ஹாத்தம யௌமல் கியாமா, அதை கலட்டுகின்ற நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா, அதை கலட்டுகின்றவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, கியாமத்துடைய நாளையில் மனித கோடிகள் அல்லோல கல்லோல படுகின்ற நேரத்தில் முழு மனித சமுதாயம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர பிறந்த நபிமார்கள் கூட யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று சப்தமிடுகின்ற அந்த திடுக்கமான தினத்திலே ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் பெயர் சொல்லி அழைப்பான். இன்னாருடைய மகன் இன்னாரே வருக, எல்லோருக்கும் முன்னால் இவர் வந்து அல்லாஹ்விடத்திலே கைகட்டி நிற்பார். அதற்கு பின்னால் மலக்குமார்கள் அவர்களுடைய செயலேட்டை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தர்பாரிலே ஒப்படைப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ஹிஜ்ரி 1433 இந்த திங்கட்கிழமை இத்தனாம் பிறை இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த மனிதன் இன்னின்ன அமல்களை செய்திருக்கிறார். ஒரு பக்கம் நன்மையான செயல்கள் பதியப்பட்டிருக்கும், மறுபக்கம் பாவமான செயல்கள் பதியப்பட்டிருக்கும். இதனால்தான் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய பெயர் கூவி அழைக்கப்பட்டு விசாரணை என்பது ஆரம்பித்து விட்டதோ அவன் நாசமடைந்து விட்டான். சீல் பண்ணப்பட்டதை இந்த மனிதனை முன்னால் நிறுத்தி வைத்துக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் முதலாவது அந்த சீலை கலட்டுவான். ஹத்தா யகூன ஹுவல்லாஹ் அல்லதி யஃபுக்கு தாலிகல் ஹாத்தம், இங்கு சீல் பண்ணப்பட்ட அந்த காகிதத்தை, அந்த பேப்பரை முதலாவது அவிழ்ப்பவன், முதலாவது திறப்பவன் அது படைத்த ரப்புல் ஆலமீன். எழுதப்பட்டிருக்கும், இந்த நேரத்திலே நீ இந்த பாவத்தை செய்திருக்கிறாய், இந்த ஹராத்தை பார்த்திருக்கிறாய், இன்ன அமைப்பை ஹராத்தை சாப்பிட்டிருக்கிறாய், இந்த இடத்துக்கு நீ போயிருக்கிறாய், இத்துணை வினாடிகளை நீ இந்த தினத்திலே பாவத்திலே கழித்திருக்கிறாய், இத்துணை இரவுகளை நீ பாவத்திலே கழித்திருக்கிறாய் என்றெல்லாம் அதிலே எழுதப்பட்டதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றன் பின் ஒன்றாக இந்த மனிதனிடத்திலே எடுத்துச் சொல்லுவான் என்பதாக ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அந்த நாள் முடிகின்ற பொழுது இப்படி சொல்லிக் கொண்டு போகுமாம். வருகின்ற பொழுதே ஆதமுடைய மகனோடு பேசிக்கொண்டு வருகின்ற ஒவ்வொரு நாளும்
போகும் பொழுதும் அல்லாஹ்விடத்திலே இப்படி சொல்லுமாம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அராஹனி மினத் துன்யா வ அஹ்லிஹா, இந்த உலகத்தை விட்டும் இந்த அகிலத்தாரை விட்டும் இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களை விட்டும் எனக்கு ராகத்து கொடுத்த அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லிக் கொண்டு அந்த நாள் மறைந்து போகும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் சொல்லுகிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, ஒவ்வொரு நாளும் பேசுகிறது, ஏ மனிதர்களே, இன்னி யௌமுன் ஜதீத், நான் ஒரு புதிய தினமாக இருக்கிறேன், வ இன்னி அலா மா யுக்மலு ஃபிய ஷஹீத், அது மாத்திரமல்ல, எனக்குள்ளே நீங்கள் என்ன விடயங்களை செய்கின்றீர்களோ அத்தனை விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே சத்தியமாக நான் சமர்ப்பிப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் வருகின்ற பொழுது சொல்லிக் கொண்டு வருகிறது, போகும் பொழுது சொல்லிக் கொண்டு போகிறது என்று ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், எங்களுடைய நாட்கள் எப்படி கழிகின்றன, எங்களுடைய பகல் பொழுதுகள் எப்படி கழிகின்றன, எங்களுடைய இரவு பொழுதுகள் எப்படி கழிகின்றன, அதிகமான நேரத்தை நாம் எதிலே செலவழிக்கிறோம், அதிகமான காலத்தை நாம் எதிலே செலவழிக்கிறோம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு செயலும் பதியப்படுகிறது, பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பதியப்படுகிறது. மா யல்ஃபிது மின் கவுல் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், எதை பேசினாலும், அவர் என்ன வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தையை ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதிவேட்டிலே பதியாமல் விடுபடப் போவதில்லை என்ற கருத்தை ஆணித்தரமான முறையில் அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கிதாபுகளிலே ஒரு உதாரணம் எழுதுகிறார்கள். ஒரு மனிதன் சம்பாதிக்கிறார், மிகப்பெரிய வியாபாரி, கோடிகளிலே புரண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய முதல் தெரியும், அவருடைய கேபிட்டல் தெரியும், எத்தனை கோடிக்கு அவரிடத்திலே பொருள் இருக்கிறது, நாளாந்தம் எத்தனை லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கிறது, மாதாந்தம் எத்தனை கோடி வருமானம் ப்ராஃபிட்டை காணுகிறார், வருடம் முடிகின்ற பொழுது எத்தனை கோடி மீதம் இருக்கிறது என்று தெரிகின்ற மனிதனுக்கு, கேபிட்டல் தெரிகின்ற மனிதனுக்கு, போட்ட முதல் சரியாக புரிகின்ற மனிதன் வேண்டுமானவற்றையும் செலவழிப்பார். லட்சமா கோடியா தாராளமாக செலவு செய்வார். வெளியே இருந்து பார்த்துக் கொண்டிருப்பவர் ஆச்சரியமாக பார்ப்பார், இவ்வளவு எதற்கு செலவழிக்கிறார், இவ்வளவு செலவழிக்கிறாரே, இவ்வளவு செலவழிக்கிறாரே, இவர் எப்படி செலவழிக்கிறார்? ஆனால் செலவழிப்பவருக்கு அச்சம் கிடையாது. காரணம், அவருடைய சொத்துக்களுடைய மதிப்பீடு அவருக்கு தெரியும். இருக்கின்றதில் ஒரு 5 லட்சத்தை செலவழிப்பதின் காரணத்தினால் இவர் ஏதும் நஷ்டமடைய போவதில்லை, இவருடைய பிசினஸில் ஏதும் கஷ்டம் வரப்போவதில்லை. ஏனென்றால் 50 லட்சம் ரூபாவை ஆதாயமாக அவர் கண்டுகொண்டிருக்கும் பொழுது 5 லட்சம் அவர்களுக்கு வெறுமனே சொச்சமாக தெரியும். முதல் தெரிந்தவருக்கு பிரச்சனை கிடையாது. முதலே தெரியாது, போடப்பட்டிருக்கிறது, புதிதாக கடை திறக்கப்பட்டிருக்கிறது, அது எப்படி ஆதாயம் வரும், எவ்வளவு லாபம் வரும், நஷ்டம் வருமா, லாபம் வருமா, எதுவுமே தெரியாது. வியாபாரத்திலே எல்லோரும் கடனுக்கு வாங்கிக் கொண்டு போகிறார்கள், வாங்கிக் கொண்டு போகக்கூடியவர்கள் எல்லாம் பணத்தை சரியாக போடுவார்களா என்பதும் தெரியாது. இப்படியான ஒரு மனிதன் லட்சங்களை தாராளமாக செலவழிப்பவனை பார்த்து யாரும் புத்திசாலி என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய முதலே அவருக்கு தெரியாது, லாபமா நஷ்டமா தெரியாது, அந்த கடை எவ்வளவு காலத்திற்கு தொடரும் என்பது கிடையாது. அவர் போடுகின்ற பொருட்களை எத்தனை பேர் வாங்குவார்கள், எத்தனை கடை ஏற்றுக்கொள்வார்கள் தெரியாது. இவர்களை செலவழிப்பது என்று சொன்னால் மிக ஜாக்கிரதையாகத்தான் அவருடைய ஒவ்வொரு எட்டும் இருக்கும். உலகத்திலே நாம் பார்க்கிறோம். இதே மாதிரி கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே பிறக்கின்ற எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை முன்கூட்டி தெரிவிப்பது கிடையாது. எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது. அவர் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்குமா இல்லையா என்பது தெரியாது. அவர் வலது பக்கத்திலே சேருவாரா அல்லது இடது பக்கத்திலே சேருவாரா தெரியாது. தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் சீதோபிகளுடைய கூட்டத்திலே இருக்கிறாரா அல்லது மூதோபிகளுடைய கூட்டத்திலே எழுதப்பட்டிருக்கிறாரா தெரியாது. நாளை கியாமத்துடைய நாளையிலே சிராத்துடைய பாலத்தை தாண்டுகின்ற பொழுது அவர் நரகத்திலே இடையிலே விழுந்து விடுவாரா அல்லது சுவர்க்கம் போய் சேர்ந்து விடுவாரா உலகத்திலே யாருக்கும் தெரியாது. இப்படி தெரியாமல் இருக்கின்ற மனிதனுக்கு கால நேர வீணாக கழிப்பதில் எப்படி துணிவு பிறந்திருக்கிறது, எப்படி தைரியம் பிறந்திருக்கிறது என்பதாக கிதாபுகளிலே எங்களுடைய புத்தியை, எங்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்காக வேண்டி ஒரு கேள்வியாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். செய்ய வேண்டிய அமல்களில் எவ்வளவு குறைவு, செய்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பதை யாராலும் ஊகிக்க முடியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் நாம் செய்கின்ற அமல்களை நீ ஒப்புக்கொள்வாயாக என்று அதிகமாக அல்லாஹ்விடத்திலே ஒரு அமலை செய்துவிட்டு துஆ கேட்பார்கள், தொழுதுவிட்டு இஸ்திக்பார் செய்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் 3 விடுத்தம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால், 100 விடுத்தம் ஒவ்வொரு நாளும் ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக இஸ்திக்பார் செய்கிறார்கள்? அந்த தொழுகையிலே ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு, அந்த தொழுகையிலே ஏதாவது தப்புகள் ஏற்பட்டு பழைய துணிமாவரை சுருட்டி எங்களுடைய முகத்திலே அடிக்கப்படுமா என்ற அந்த பயம் இருந்திருக்கிறது. இப்படி நிலைமை இருக்கும் பொழுது கால நேரங்கள் வீணாக கழிப்பதில் நாம் எவ்வளவு பயப்பட வேண்டும். ஒரு கஞ்சத்தனம் உள்ள ஒரு மனிதன் தன்னுடைய பணத்தை செலவழிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவாரோ, கருமித்தனம் காட்டுவாரோ, அதை விடவும் அதிகமாக சஹாபாக்கள் அவர்களுடைய மூச்சுக்கள், அவர்களுடைய காலங்கள், அவர்களுடைய நேரங்கள் வீணாக கழிவதிலே கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களுடைய சரித்திரம் பிரபலியமானது. பாவத்திலே கழிப்பதல்ல, வீணான விளையாட்டுகளிலே கழிப்பது. திடீரென்று பாதைக்கு இறங்குகிறார்கள், தலைமுடி விரிகோலமாக, ஆடை அணிந்தும் அணியாதவராக. நாஃபக ஹன்ஸலா, நாஃபக ஹன்ஸலா, ஹன்ஸலா முனாஃபிக் ஆகிவிட்டான், ஹன்ஸலா முனாஃபிக் ஆகிவிட்டான் என்று பாதை ஓரமாக கத்திக் கொண்டு வருகிறார். வீடுகளில் இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக வெளியே வந்து பார்க்கிறார்கள். இந்த ஹன்ஸலா எதை செய்து விட்டார்? என்ன பாதகத்தை செய்திருக்கிறார்? ஏன் இப்படி கதறுகிறார், கத்துகிறார்? எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். ஆண்களும் அவர்களோடு சேர்ந்து மஸ்ஜிது நபவியை நோக்கி நடக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். மேலெல்லாம் வியர்த்து கொட்டி இருக்கிறது, மேலெல்லாம் உள்ளங்கள் நடுங்குகிறது. யா ரசூலல்லாஹ், இந்த ஹன்ஸலா முனாஃபிக் ஆகிவிட்டேன் நாயகமே. அமைதியாக அவரை அமர வைத்து அவருடைய மேனிகளை தட்டி கொடுத்து சாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நீ என்ன பாவத்தை அப்பா செய்திருக்கிறாய்? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் பயான் கேட்கும் பொழுது, உங்களுடைய உபதேசங்கள் கேட்கும் பொழுது, நரகத்துடைய அல்லாஹ்வுடைய கபருடைய விடயங்கள் கேட்கும் பொழுது உள்ளம் நடுங்குகிறது, பயம் வருகிறது. ஆனால் மஸ்ஜிதை தாண்டி வெளியே போன பின்னால என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் போனால் அந்த மனைவியோடு சிரிக்கிறேன், என்னுடைய குழந்தைகளோடு விளையாடுகிறேன். நான் உங்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது ஒரு நிலைமை, வீட்டுக்குள்ளே வந்து விட்டால் நிலைமை மாறுகிறது. நான் எங்கே முனாஃபிக்காகி விட்டேனோ, என்னுடைய கால நேரத்தை வீணாக கழித்து விட்டோடு என்று தெரியாமல் பயமாக இருக்கிறது நாயகமே. என்னுடைய நிலைப்பாடு என்ன? இதுதான் விடயம். நான் என்னமோ பெரும் பாவத்தை செய்து விட்டாய் என்றல்லவா நினைத்தேன். எனக்கு முன்னால் இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அச்சம் அப்படி இருந்திருந்தால் நீங்கள் மலக்குமார்களைப் போல அதைவிட விசேஷமாக மாறிவிடுவீர்கள். மலக்குமார்கள் அவர்களுடைய ரெக்கைகளை நீங்கள் போகின்ற வருகின்ற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு விரித்துக் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். மனிதன் என்றால் அப்படித்தான். சில நேரம் சிரிக்க வேண்டும், சில நேரம் குடும்பத்தினர்களோடு விளையாட வேண்டும், சில நேரம் குழந்தை குட்டிகளோடு கொஞ்ச வேண்டும். எப்பொழுதுமே மௌத்துடைய மறுமையுடைய சிந்தனையிலே இருப்பது அல்ல. மனிதன் இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற சில விடயங்களை சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் என்றால், சஹாபாக்கள் பாவத்திலே கழித்த வினாடிகளை அல்ல, பாவத்திலே கழித்த நேரங்களை அல்ல, சர்வ சாதாரணமாக மனிதனாக பிறந்த யாருமே மனைவியோடு சிரிக்க வேண்டும், குழந்தைகளோடு சிரிக்க வேண்டும். அதுவும் வீணாகி போய்விடுமோ, அதுவும் வீணான விளையாட்டு ஆகிவிடுமோ, அந்த நிமிடங்களும் வீணான பாவச் செயலிலே பதியப்படுமோ என்பதை பயந்திருக்கிறார்கள் என்றால் எங்களை போன்றவர்கள் எவ்வளவு பயப்பட வேண்டும், எவ்வளவு அஞ்ச வேண்டும். சென்ற வருடம் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் கபருக்குள்ளே போய்விட்டார். இந்த புதிய வருடத்தை அவர்களால் பார்க்க முடியாமல் போய்விட்டது. இந்த வருடம் முடிவதற்கு முன்னால் எத்தனை பேர் இருப்போமோ இல்லையோ அல்லாஹு ஆலம். அப்படி இருக்கும் பொழுது கண்ணியமானவர்களே, நாம் எங்களுடைய விடயங்களை செய்து கொண்டு போவதோடு வீணான பாரமான பாவமான காரியங்களில் நாம் ஒரு நாளும் இருந்துவிடக் கூடாது. நாம் கழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் சில பேர் புதிய வருடம் வருவதற்காக வேண்டி எத்தனையோ ஏற்பாடுகள் செய்திருப்பார், எத்தனையோ பெரிய ஏற்பாடுகள். அதிலே அதிகமானவைகள் பாவமாகத்தான் இருக்கும். நிறைய விசேஷமாக வாலிபர்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கொண்டு போவார்கள். பஞ்சமா பாதகங்களை எல்லாம் அவர்கள் செய்து முடித்து விட்டு வருவார்கள். மிக பயங்கரமான குடிகாரர்களை சந்தியுங்கள், மிக விசேஷமான பாவங்களிலே ஈடுபடுபவர்களை நீங்கள் சந்தித்து அவர்களை தனியே அமர வைத்து நீங்கள் விசாரித்து பாருங்கள், இந்த குடிப்பழக்கத்தை நீங்கள் எப்படி பழகினீர்கள்? அதை பழகுவது என்பதே ஒரு ஆச்சரியமான விடயம். எல்லோருடைய வாயிலே இருந்து வருகின்ற ஒரே பதில் என்ன தெரியுமா? பெரும்பாலும் நண்பர்களோடு சேர்ந்து ட்ரிப் போன நேரத்தில் ஆரம்பத்தில் என்னை பழக்கினார்கள், அது வழக்கமாக போய்விட்டது, என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பழக்கமாக போய்விட்டது என்ற பதில் தான் வரும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்கள் மாணவர்கள் அதிகமாக எக்ஸாம் எழுதிவிட்டார்கள், விடுமுறை வேறு நீண்ட விடுமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது,
புதிய வருடம் வேறு அதோடு பிறந்திருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து இந்த வயசில் போனால் தானே என்று பெற்றோர்கள் கூட காசு பணம் கொடுத்து அனுப்புகிறார்கள் மாணவர்களை, வாலிபர்களை. அவர்கள் போய் என்ன செய்கிறார்கள், எங்கு பார்க்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், என்ன அருந்துகிறார்கள், எதை சாப்பிடுகிறார்கள், எங்கே தங்குகிறார்கள், ஒன்றுமே தெரியாது. சில வாலிபர்களுடைய ஜனாதாவுக்கு போய் இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடலிலே மூழ்க போய், கடலிலே நீந்த போய் அவர்கள் மூழ்கி அப்படியே மௌத்தாகி விட்டார்கள். பக்கத்திலே இருந்த வாலிபர்கள் கண்ணீரோடு வந்து சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத், அவர்கள் கடலுக்குள்ளே நீந்துகின்ற பொழுது சாராயம் கடைசியாக குடித்து விட்டுத்தான் போனார். இரவு விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டுத்தான் குடிக்க போனார். கடலுக்குள்ளே மூழ்கி போய்விட்டார். வயது 18. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு பெற்றோர்களும் பொறுப்பானவர்களும் இதிலே மிக ஜாக்கிரதையாக கவனம் எடுக்க வேண்டும். இன்னும் சில பேர் பார்க்கிறோம், வியாபார நோக்கத்திற்காக வேண்டி வெளிநாடுகளுக்கு போவார். பார்ப்பதற்கு ஆள் இல்லை, கேட்பதற்கு ஆள் இல்லை. அங்கே போனால் சுப்ஹானல்லாஹ் ஃபித்னா எங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அச்சம் என்கின்ற தக்வாவை தவிர அந்த பாவத்தை விட்டும் எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு ஆயுதத்தாலும் அவர் ஒதுங்க முடியாது. மிகப்பெரிய ஆயுதம் இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய அச்சம் மாத்திரம்தான் அந்த மனிதனை பாதுகாக்கும். எனவேதான் ஆரம்பத்திலே அந்த தக்வாவுடைய வசியத்திலே தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பத்திலே நான் வசியத்தை செய்தேன். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வியாபாரிகள் சேர்ந்து போவார்கள், திருமணம் முடித்திருப்பார்கள். இங்கே மனைவி அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார், இங்கே குழந்தைகள் தந்தையுடைய நல்ல பேரை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நண்பர்களோடு சேர்ந்து நாடு கடந்து கடல் கடந்து போய்விட்டால் அந்த ஃபித்னாவுக்குள்ளே பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு எதுவும் தெரியாதவர்களைப் போல பக்குவமாக நாடு திரும்பி விடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏன் இதெல்லாம், ஏன் எதற்காக? மௌத்துடைய சிந்தனை இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால், அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத காரணத்தினால். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய உடல் இருக்கிறதே, விசேஷமாக மனிதனுடைய உடல் இருக்கிறதே, இதற்குள்ளே 2 அம்சங்கள் இருக்கின்றன. 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று வெளிரங்க பொடி, எங்களுடைய வெளிரங்க மேனி மண்ணோடு சம்பந்தப்பட்டது, மண்ணால் படைக்கப்பட்டது, மண்ணுக்குள்ளே போக போவது, மண்ணோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சாப்பிடுகின்ற பொருளும் மண்ணுக்குள்ளே இருந்து வருகிறது. மண்ணுக்காக வேண்டிய அனைத்தையும் செய்கிறோம். இன்னும் ஒரு பிரதானமான பகுதி இருக்கிறது, கல்வி என்று சொல்லக்கூடிய பகுதி. இது விண்ணுலகத்தோடு சம்பந்தப்பட்டது. பெரும்பாலும் முழு உலகம் இன்று மனித சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்கு வழி தேடுகின்ற அனைத்து சங்கங்களும் நாடுகளும் பெரும் வல்லரசுகளும் இந்த மண்ணோடு சம்பந்தப்பட்ட உடம்பை மையமாக வைத்துதான் பாடுபடுகிறார்கள். அதனால்தான் மனிதன் இன்னும் இன்னும் கீழ்த்தரமான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். யாரும் இந்த விண்ணோடு சம்பந்தப்பட்ட பகுதியிலே கை வைக்கவில்லை, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர, அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனுடைய வசனத்தை தவிர. விண்ணோடு சம்பந்தப்பட்டது, மண்ணோடு சம்பந்தப்பட்ட உடம்பை வளர்ப்பதற்காக வேண்டி மண்ணுக்குள் இருந்து வருகின்ற உணவுகளை சாப்பிட்டு இந்த உடம்பை வளர்த்துக் கொண்டிருக்கிறோமே, விண்ணோடு சம்பந்தப்பட்ட அந்த பகுதியை வளர்க்க வேண்டுமாக இருந்தால் விண்ணிலே இருந்து வருகின்ற போசாக்கை கொடுக்க வேண்டும். அதுதான் வஹி, அதான் அல் குர்ஆனுடைய வசனம், அதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புத்திமதி. அடிக்கடி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நஃப்ஸோடு பேச வேண்டும், அதற்கு தீனி போட வேண்டும், அதற்கு சாப்பாடு போட வேண்டும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், 3 நாளைக்கு மேலால் அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனுடைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள், மௌத்துடைய சிந்தனைகள், கபருடைய சிந்தனைகள் யார் கேட்கவில்லையோ அவர்களுடைய உள்ளம் செத்து போய்விடும். உள்ளம் செத்துவிடும், நோயாளியாகி விடுவான். எப்படி நோயாளி? தொழுகை என்றால் கசப்பு, குர்ஆன் ஓதுவதென்றால் வெறுப்பு, தஹஜ்ஜுத் என்று சொன்னால் நேரத்தோடு விழிப்பு வந்தாலும் எழுந்து தொழ மனமில்லாத ஒரு வகையான சலிப்பு, இபாதத் என்றால் சோம்பேறித்தனம், பாவம் என்றால் எந்த அச்சமும் கிடையாது, எந்த வெட்கமும் கிடையாது, எந்த ஒரு கூச்சமும் கிடையாது. அந்த பாவத்தை சாதாரணமாக செய்கின்ற உள்ளமாக மாறிவிடுகின்ற உள்ளம் யாருக்கு இருக்கிறதோ இவர்களுடைய உள்ளம் நோயிலே இருக்கிறது, நோயான உள்ளமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உள்ளங்களை விட்டு தப்ப வேண்டுமாக இருந்தால் அந்த உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் உள்ளத்தை நோக்கி சில விடயங்களை பேச வேண்டுமா? ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, நிச்சயமாக நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறீர்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன், நாம் எல்லோரும் மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக நேருக்கு நேராக எந்த மலக்கை நாம் காண ஆயத்தமாக இருக்கிறோம்? சிந்தனை செய்து பாருங்கள்.
எத்தனையோ மலக்குமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார், கோடிக்கணக்கான எண்ணிக்கை இல்லாத மலக்குமார்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே முதலாவது முகம் கொடுக்கக்கூடிய மலக்குல் மௌத். இந்த தோற்றத்திலே அவரை சந்திப்போம். இந்த கட்டத்திலே எனக்கு முன்னால் வந்து தோன்றுவார். இரண்டாவதாக சந்திக்க போகின்ற மலக்குமார் முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கபருக்குள்ளே அடக்கிவிட்டு போவார்கள். செருப்பு சத்தம் கேட்கும். அந்த செருப்பு சத்தம் கேட்கின்ற நேரத்திலே வந்த 500 பேரில் 499 பேர் திரும்பி போகிறார்கள். ஒரே ஒருவன் நான் மாத்திரம் அல்லவா இந்த படுகொலிக்குள்ளே வந்திருக்கிறேன் என்று யோசித்து முடிவதற்கு முன்னால் வந்து தட்டுவார்கள். கும் பிஇذنில்லாஹ். இறந்தவரை பார்த்து சொல்லுவார், அல்லாஹ் உத்தரவு கொண்டு எழுந்து விடுவீராக, உன்னிடத்தில் சில கேள்வி கேட்க வேண்டும். இரண்டாவது, நாம் அனைவர்களும் சந்திக்க போகின்ற மீட் பண்ண போகின்ற மலக்குமார்கள் முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து. எவ்வளவு திடுக்கங்கள், எவ்வளவு பயங்கரங்களுக்கு முகம் கொடுக்க இருக்கிறோம். இந்த சிந்தனை கிடையாது. அங்கு உன்னை விசாரிக்க முன்னால் உன்னுடைய நஃப்ஸை நீயே சுய விசாரணை செய்து கொள், நஃப்ஸிடத்திலே கணக்கு கேட்டுக்கொள் என்று ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அவர்கள் இப்படி தன்னுடைய நஃப்ஸை பார்த்து பேசுவார்களாம். யா நஃப்ஸ், நஃப்ஸை பார்த்து கையை வைத்து தனிமையிலே நஃப்ஸுக்கு பயான் பண்ணுவார், உபதேசம். ஏ ஆத்மாவே, அமா தஅலமீன அன்னகி ஸாயிரத்துன் இலல் ஜன்னah அவின் நார். உனக்கு தெரியுமா நீ போய் சேருகின்ற இடம் எதுவென்று உனக்கு தெரியுமா? இரண்டு இடங்களில் ஏதோ ஒன்று சுவர்க்கம் அல்லது நரகம். இந்த இரண்டில் எதிலே போய் சேரப்போகிறாய் என்பது உனக்கு தெரியுமா? நஃப்ஸ் பதில் சொல்லுமாம், தெரியாது. யாருக்கும் உறுதியாக சொல்ல முடியாது. மாமின்கும் இல்லா வாரிதுஹா, அந்த நரகத்திற்கு நீங்கள் வராமல் யாராவது இருக்கிறீர்களா? ஒட்டுமொத்தமான மனித சமுதாயம், அது நபியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நரகத்திற்கு வருவது உறுதி. நபிமார்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் சுவர்க்கம் போய் சேர்ந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் சுவர்க்கம் போய் சேர்ந்து விடுவார்கள். சுவர்க்கம் போய் சேருவது சந்தேகம், நரகத்திற்கு வருவது உறுதி. சுவர்க்கம் போய் சேருவது சந்தேகம். நஃப்ஸ் சொல்லும், எனக்கு தெரியாது, இடையிலே நான் நரகத்திலே வீழ்ந்து விடுவேனா அல்லது சுவர்க்கத்தை நான் அதை அடைந்து விடுவேனா என்பது தெரியாது. அப்படி என்றால் ஃபகைஃப யல்ஹு மன் லா யத்ரி இலா அய்யத்திஹிமா யஸீர், போய் சேருமிடம் சுவர்க்கமா அல்லது நரகமா, இரண்டில் எது என்று தெரியாத உனக்கு என்ன வீணான வேடிக்கையான விளையாட்டு வேண்டி இருக்கிறது? நஃப்ஸை பார்த்து சொல்லுவார், அமா தஅலமீன், உனக்கு தெரியாதா? அன்னமா அன்ன குல்லமாகுவ ஆத்தின் கரீப், வருகின்றதெல்லாம் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்திலே அப்படி. எங்களுடைய காலம் எவ்வளவு வேகமாகிவிட்டது. கண்ணை பித்தி திறப்பதற்கு முன்னால் புது வருடங்கள் வருகிறது. கண்ணை மூடி திறப்பதற்கு முன்னால் ரமலான்கள் வந்து கொண்டிருக்கிறது. கண்ணை மூடி திறப்பதற்கு முன்னால் ஹஜ்ஜுடைய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நரை தட்டுகிறது. பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. வருகின்றது அனைத்துமே மிக வேகமாக வருகின்ற காலம் அல்லவா இது? உனக்கு தெரியாதா? அன்னல் மௌத்தை யஸீ பக்தன், இதே நேரத்திலே திடீரென்று அந்த மரணமும் இப்படி திடீரென்று வந்து விடுமே, உனக்கு புரியாதா? மின் கைரி மௌஇதின், எந்த முன்கூட்டி அறிவிப்பு இல்லாமல் திடீரென்று மௌத்து வந்துவிடும். வலா யதகஃபலு யதவக்கஃபு அலா சின்னின் தூனத்தின், மௌத்துக்கு என்று குறிப்பிட்ட ஒரு வருடம் கிடையாது, குறிப்பிட்ட ஒரு வருடம் கிடையாது. 2 கிழமைக்கு முன்னால் கண்டி பகுதியில் ஒரு மதரசாவில் ஓதிக்கொண்டிருந்த ஒரு 11 வயசு மாணவர் திடீரென்று காய்ச்சல் வந்தது. கழுத்தில் ஏதோ கட்டி போன்று தோன்றியது. வைத்தியசாலையிலே அனுமதித்தார்கள். பரிசோதிப்பதற்காக வேண்டி சில ரிப்போர்ட்டுகளை எடுத்து பெரிய வைத்தியசாலைகளுக்கு அடுத்து ரிப்போர்ட் வருவதற்கு முன்னால் 11 வயசிலே மௌத்தாகிவிட்டார். அந்த பெற்றோர்களுக்கு ஒரே ஆம்பளை பிள்ளை, 11 வயது, 3-4 ஜுசுகளை மனப்பாடமாக்கிக் கொண்டிருந்தார். ரிப்போர்ட் வந்த பிறகு பார்த்தால் கழுத்திலே புற்றுநோய், கேன்சர், வயது 11. 3 நாட்களுக்கு முன்னால் நோயை கண்டுபிடிக்க முன்னால் நோயும் பிறந்து நோயும் வந்து மரணத்தை கூட அவர் சம்பவித்து விட்டார். மரணம் கூட சம்பவித்து விட்டது. கனிமன கனவான்களே, சகோதரர்களே, இதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நஃப்ஸோடு பேச வேண்டும். மரணத்திற்கு வயது கிடையாது.
அதற்கு முன்னறிவித்தல் கிடையாது. இந்த வயது பிந்தின பிறகுதான் எல்லோரும் மரணிக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது. பல் குல்லு நஃபஸின் மினல் அன்ஃபாஸ் யும்கினு அன் யகூன ஃபீஹில் மௌத்து ஃபதஆ. மாற்றமாக நீ விட்டு வாங்குகின்ற எந்த மூச்சு உன் இறுதி மூச்சாக இருக்கும் என்று தெரியாமல் இருக்கின்ற உனக்கு என்ன வீணான விளையாட்டு வேண்டி இருக்கிறது, என்ன பாவச் செயல் வேண்டி கிடக்கிறது? எந்த மூச்சு இறுதி மூச்சாகும் என்று தெரியாது. விடுகின்ற எந்த மூச்சு எங்கள் கடைசி மூச்சாக இருக்கும் என்று தெரியாது. வஇல்லம் யகுனில் மௌத்து ஃபஜஆ கானல் மரது ஃபஜஅத்தன் ثم يفضي الى الموت. திடீரென்று மௌத் வராவிட்டாலும் திடீரென்று நோய் வந்து விடும் அல்லவா? அந்த நோயே எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி நோயாக மாறிவிடும் அல்லவா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தன்னுடைய இறுதி கட்டத்திலே ஒரு சாதாரண தலைவலி தானே ஆரம்பித்தது. சிறியோர் தலைவலி வா ரப்சா என்று தன்னுடைய தலையை பிடித்துக் கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். ஜன்னத்துல் பக்கீயிலே இருக்கின்ற அந்த சஹாபாக்களை சந்தித்து விட்டு அந்த தலைவலி 3 நாட்களுக்கு மேல் போகவில்லை. ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மௌத்து வரைக்கும் இழுத்துச் சென்றது. சிறியோர் தலைவலி, சிறியோர் நோய், சிறியோர் கைவலி, சிறியோர் வயிற்று வலி, சிறியோர் நெஞ்சு வலி, அப்படியே வருத்தமாக இருக்கிறது. சிறு வைத்தியர்களை சந்திப்போம், அவர்கள் மருந்து தருவார்கள், மாத்திரை தருவார்கள், அதற்கு ஆன்சர் கிடையாது, சரிப்பட்டு வராது. பெரும் டாக்டர்மார்களை சந்திப்போம், உங்களுக்கு இந்த வியாதி என்று சொன்னால் ரூகிலே அரைவாசி போய்விடும். எத்தனை நோய்கள் வந்து எழும்பி இருக்கிறோம், எத்தனை காய்ச்சல்கள் வந்து எழும்பி இருக்கிறோம், எத்தனை முறை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு டிக்கெட் வெட்டி வெட்டி வீட்டுக்கு வந்திருக்கிறோம். திடீரென்று ஒரு நாள் வரும், அனுமதிப்பார்கள், ஆனால் அது திரும்பி வீட்டுக்கு வராது, மாறாக மோச்சரிக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமை ஏற்படும். எத்தனை நோய்கள் வந்து குணமடைந்திருக்கிறோம், ஆனால் வருகின்ற நோய் எந்த நோய் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற இறுதி நோயாக இருக்கும் என்பது தெரியாமல் உனக்கு என்ன வீண் விளையாட்டு வேண்டி கிடக்கிறது? நப்சை பார்த்து பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். ஆக மொத்தம் மரணம் என்பது அது திடீரென்று வந்தாலும் நோயோடு வந்தாலும் எப்பொழுதாக இருந்தாலும் அது நெருக்கமாக இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது. ஒரு மனிதன் அணிகின்ற செருப்புடைய வார் இருக்கிறது, ஸ்லீப்பருடைய வார், அது எவ்வளவு காலுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அதைவிட மௌத்து உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். எவ்வளவு அழகான உதாரணம்! ஓடுகின்ற ஸ்லீப்பர் இருக்கிறதே, கொஞ்சம் லூசாக இருந்தால் மாற்றிக்கொள்வோம். அதுவே வெளிநாட்டிலே இருந்து எங்களுக்கு கிஃப்டாக கிடைத்தால், மாற்ற முடியாவிட்டாலும் கூட அந்த சைஸ் யாருக்கு ஒத்து வருமோ மெச்சாகுமோ அவருக்கு கொடுத்து விட்டு வேறொரு ஸ்லீப்பரை வாங்கி அணிவோம். சிறு இடைவெளி இருந்தாலும் கூட பாதணி மாற்ற முடியாது. அவ்வளவு இறுக்கமாக இருக்க வேண்டும், நெருக்கமாக இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உதாரணம் சொல்லி இருக்கிறார்கள்? அந்த ஸ்லீப்பருடைய வார் உங்களுடைய காலுக்கு எவ்வளவு நெருக்கமாக இறுக்கமாக இருக்கிறதோ அதைவிட மரணம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது ஏன் இன்னும் அந்த மௌத்துக்காக வேண்டி உன்னை தயார்படுத்திக் கொள்ளாமல் நீ இருக்கிறாய்? நப்சோடு பேச வேண்டும். எவ்வளவு சுன்னத்துகள் தொழுகிறோம், எவ்வளவு குர்ஆன்கள் ஓதுகிறோம், எவ்வளவு அமல்கள் செய்கிறோம். யானப் இன் கானத் ஜுர்அத்துகி அலா மக்ஸியத்தில்லாஹி லித்திகாதிகி அன்னல்லாஹ லா யராகி ஃபமா அஸமு குஃப்ர. நீ எதன் மூலமாக பாவம் செய்கிறாய்? ஏன் பாவம் செய்கிறாய்? எப்படி பாவம் செய்ய உனக்கு துணிவு இருக்கிறது? நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா நீ செய்கின்ற பாவத்தில் எந்த பாவமும் இறைவனுக்கு தெரியாது என்று நீ நினைத்தால் உன்னை போன்ற காஃபிர் உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் யாருக்கும் எதையும் செய்ய முடியாது. இந்த வானத்தில் இருந்து பூமி, இந்த பூமியில இருந்து முதல் வானத்திற்கு 500 ஆண்டு தொலை தூரம், பிறகு 2வது இருந்து 3வதுக்கு, 3வது இருந்து 4வதற்கு 7 வானம் வரைக்கும் இடையிலே 500 ஆண்டு தொலை தூரம். பிறகு கேட்டார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வானத்துடைய சைஸ் எவ்வளவு தெரியுமா? சொன்னார்கள், தெரியாது நாயகமே. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், குல்னா அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது நாயகமே. சொன்னார்கள், ஒரு வானத்துடைய சைஸ் இந்த பூமியிலிருந்து முதலாவது வானம் வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு பிரம்மாண்டம் ஒரு வானத்துடைய சைஸ். பிறகு அதற்கெல்லாம் மேலால் ஒரு கடல் இருக்கிறது, அந்த கடல் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. முதலாவது பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உள்ள உயரத்திற்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலால் மலையாடுகளுடைய ரூபத்தில் 4 மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலால் தான் அரிசி இருக்கிறது, அரிசிக்கு மேலால் தான் அல்லாஹ் இருக்கிறார். எவ்வளவு பிரம்மாண்டமான திரை!
எவ்வளவு பிரம்மாண்டமான திரை! அந்த ஒரு மலக்குடைய ஷஹ்மத்துமா பைன உதினிஹி இலா ஆத்திஹி மஸீரத்து 700 ஆம். அவருடைய காது சோடையிலிருந்து தோல் புஜ தொங்கல் வரைக்கும் 700 வருட தொலைதூரம் இருக்கிறது அந்த மலக்குடைய பிரம்மாண்டம். அவர்களுடைய தோல் புஜங்களில் அரிசி இருக்கிறதை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அரிசிக்கும் மேலால் தான் அல்லாஹ் இருக்கிறான். வலா யுஃபா மின் அமாலி பனி ஆதம ஷைஉன். அந்த அல்லாஹ்வுக்கு இவ்வளவு திரைகள் தடைகள் இடையிலே இருந்தாலும் ஒரு ஆதமுடைய மகனுடைய எந்த விதமான ஒரு செயலும் அல்லாஹ்வுக்கு மறையாது என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்கிறார்கள், நீ பாவத்தை செய்கின்ற பொழுது மனைவிக்கு தெரியாது என்ற தைரியத்தோடு செய்யலாம், பிள்ளைகளுக்கு தெரியாது என்ற தைரியத்தோடு, குடும்பத்தினர்களுக்கு தெரியாது என்ற தைரியத்தோடு செய்யலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நினைத்தால் உன்னை போல ஒரு காஃபிர் உலகத்திலே இருக்க மாட்டார். சரி, அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று தெரிந்து கொண்டு நீ அதை செய்தால் உன்னை போன்ற துணிவாளி உலகத்திலே யாரப்பா இருக்கிறார்? கியாமத்திலே அல்லாஹ் உன்னை கூப்பிடுவான். பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த சீல் பண்ணப்பட்ட காகிதத்தை திறப்பான். இந்த மனிதன் இந்த நாள், இந்த இரவு, இந்த நாடு, இந்த இடம், இந்த ரூம், இதற்குள்ளே இந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்ததாக எழுதப்பட்டிருக்கிறதே மனிதா, இது உண்மைதானா? மறுப்பானாம். இல்லையா அல்லாஹ் அப்படி செய்யவில்லை, அங்கே பொய் சொல்லப்பட்டிருக்கிறது. திடீரென்று சத்தம் வரும், இல்லையா அல்லாஹ் ஹராத்தை தான் பார்த்தேன். பக்கத்திலே தேடி பார்ப்பான், யாரும் இருக்க மாட்டார்கள். கண்ணில் இருந்து சத்தம் வரும், ஹராத்தை நான் பார்த்தேன். அந்த ஹராத்தின் பக்கம் நான் நடந்தேன். கீழே பார்ப்பான், கொடைகள் பேசும், கை சொல்லும், அந்த ஹராத்தை அசிங்கத்தை நான் தொட்டேன், தடவினேன். மர்மஸ்தானம் சொல்லும், அந்த பஞ்சமா பாதக செயலை நான் செய்து முடித்தேன் நாயனே, செய்து முடித்தேன். வலது பக்கத்தில் உள்ள வழக்கு சொல்லுவார், அந்த கோரமான கன்றாவி காட்சியை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். இடது பக்கத்தில் உள்ளவர் சொல்லுவார், அதைத்தான் நான் எழுதி பதிவு செய்து உன்னிடத்திலே தந்திருக்கிறேன் நாயனே. பயம்புருல்லாஹு இலைஹி பிஐனில் கலப். அல்லாஹ் கோப பார்வை கொண்டு இவனை உற்று நோக்குவான். அந்த பார்வையின் பவர் தாங்க முடியாமல் முகத்திலே இருக்கின்ற சதைகள் கலந்து கீழே விழுந்து விடும். அது கபாரிலே எழுதுகிறார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் பார்ப்பீர்கள், சில பாவிகள் முஜ்ரிமீன்கள், பாவிகள் பாவத்திலே மூழ்கியவர்கள் அல்லாஹ்வை நேருக்கு நேரால் சந்திக்க முடியாமல் தலைகுனிந்து நிற்கின்ற கேவலமான காட்சியை பார்க்க போகிறீர்கள். சிந்திக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. நினைத்தது எல்லாம் செய்து முடிப்பது அல்ல, செய்ததற்கு கணக்கு காட்ட வேண்டும். நீண்ட ஒரு தலைப்பாக இருக்கிறது, நேரம் முடிந்து விட்டது. எனவே இருக்கின்ற குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு அஞ்சி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்துயர்ந்து எங்களுடைய ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு மூச்சுக்களையும் நாம் கழிக்க எங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறுகிய கால வாழ்க்கையில் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அஞ்சி பயந்து ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100க்கு 100 முழுமையாக பின்பற்றி நாமும் வாழ்வதோடு எங்கள் குடும்பத்தினர்களையும் அதே அமைப்பிலே வாழச் செய்ய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானார். அல்ல எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. தால எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயா. எங்களை பெற்றவர்கள் எத்தனை பேர் கபராளிகளாக இருக்கிறார்கள் ரஹ்மானே, அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்கள் அனைவர்களுடைய கபர்களையும் சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக நீ ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ், நாம் செய்கின்ற பாவத்திற்கும் எங்கள் பெற்றோருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நாயனே. நாம் செய்கின்ற பாவச் செயல்களின் மூலமாக அந்த வயோதிபமான பெற்றோர்களை குற்றம் பிடித்து விடாதே நாயனே. அந்த வயோதிபர்கள் உன்னுடைய வேதனையை நிச்சயமாக தாங்க மாட்டார்கள். யா அல்லாஹ், அவர்களை மன்னித்தருள்வாயாக. அவர்களுக்காக நாம் கேட்கக்கூடிய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுக்காக துஆ கேட்கக்கூடிய பழக்கத்தை எங்களுக்குள்ளே நீ உருவாக்கி விடுவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்திரு நாயனே. யாழ் ஒரு மோசமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த குழந்தைகளை பாவச் செயலில் இருந்து பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். மோசமான இயக்கங்களை விட்டும் அவர்களை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இஸ்லாம் என்ற பெயரிலே அந்நியர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் நாயனே. அனைத்தை விட்டும் பாதுகாப்பது என்பது நெருப்பு தணலை கையிலே வைத்துக் கொண்டிருப்பது போன்று இருக்கிறது யா அல்லாஹ். எந்த பாவமும் இல்லாமல் பச்சை அமானிதங்களாக, பச்சிலம் குழந்தைகளாக, பரிசுத்தமானவர்களாக எங்களிடத்தில் எப்படி குழந்தைகளை ஒப்படைத்தாயோ அதே மாதிரி உன்னிடத்தில் அந்த குழந்தைகளை ஒப்படைக்க தவறிவிட்டோம் யா அல்லாஹ். எத்தனையோ பாவங்களை நாம் பணம் கொடுத்து வாங்கி கொடுத்து அந்த பாவத்திற்கு எங்கள் பிள்ளைகளை பழக்கிவிட்டோம் நாயனே. அந்த பாவத்திற்கு நாங்களே ஆளாகிவிட்டோம் யா அல்லாஹ். எங்களை மன்னித்தருள்வாயாக. நீ எப்படி குழந்தைகளை வளர்க்க சொல்லி இருக்கிறாயோ, உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன புத்திமதிகள் சொல்லி இருக்கிறார்களோ அதே அமைப்பிலே தக்வாவோடு அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிவிட்டு உன்னிடத்திலே வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். கொடிய கெட்ட பயங்கரமான வியாதிகளை விட்டு எங்களை பாதுகாத்திரு நாயனே. இறுதி கட்டத்தை வைத்தியசாலைகளிலே கழிக்கக்கூடிய நிலைமைக்கு எங்களை ஆளாக்கி
விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய அசுத்தங்களை நாங்களே கழுவி துப்புரவு செய்து கொண்டிருக்கும் நிலைமையிலே எங்களுக்கு மௌத்த நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய நஜீசுகளில் யாரும் கையளிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரைக்கும் எங்களை வாழ வைத்து விடாதே யா அல்லாஹ். உனக்கு விருப்பமான எத்தனையோ அமல்களை செய்கிறோம் நாயனே, அதில் ஏதாவது ஒரு அமலை நீ பொருந்திக் கொண்டாய் என்றால் அதே அமலிலே எங்கள் கடைசி மூச்சை வாங்கிக் கொள்வாயாக யா அல்லாஹ். எத்தனையோ பாவங்களை செய்கிறோம் யா அல்லாஹ். உனக்கு விருப்பமான எத்தனையோ தேர்களை செய்கிறோம் நாயனே. எங்களுடைய தாய்மார்களை விட நீ எங்களோடு பண்படங்கு இறக்கமுள்ள ரப்பி யா அல்லாஹ். அந்த பாவத்தோடு இருக்கும் பொழுது எங்கள் இறுதி மூச்சை வாங்கிறாத நாயனே. உனக்கு வெறுப்பான நிலைமையிலே மௌத்து வருவதை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அசுத்தமாக உன்னை சந்திக்க முடியாது நாயனே. மௌத்துக்கு முன்னால் தௌபாவை நசீபாக்கிறியா அல்லாஹ். எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். நாளைக்கு தௌபா செய்வோம், வார மாதம் தௌபா செய்வோம், வார வருடம் தௌபா செய்வோம் என்று இருந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ஆனால் அதற்கு முன்னால் மௌத்து வருவதை விட்டு எங்களை பாதுகாத்திரு நாயனே. மௌத்துக்கு முன்னால் தௌபாவை நசீபாக்கிறியா அல்லாஹ். கடனோடு மௌத்து வருவதை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். கொள்கைகளே கலாவாக்கிய நிலைமையிலே மௌத்து வருவதை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கள் பட்டோலையிலே எழுதப்படுகின்ற கடைசி வாசகம் உனக்கு விருப்பமான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை உரத்த குரலில் சொல்லியே சிரித்த முகத்தோடு பூமிக்கு கீழால் உள்ள இந்த நிர்வாகத்திற்கு ஆஜராகும் அந்த நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த கண்ணால் இறுதியாக நாம் காணுகின்ற காட்சியாக எங்களுக்கு நீ தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவர்க்கத்துடைய இன்பங்களை காட்டி காட்டி முதலாவது நாம் முகம் கொடுக்கின்ற அந்த மலக்குள் மௌத்துடைய சகராத்தை எங்களுக்கு லேசிப்படுத்தியா அல்லாஹ். சிரித்த முகத்தோடு அந்த மலக்கை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். மனை மக்கள், குழந்தை குட்டிகள், குடும்பத்தினர்கள் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். துஆக்களை கபூலாக்கிக் கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.